ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 19வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று சந்திராசிரமம். விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மீனத்தில் அதாவது ராகு கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கும்பராசியில் செவ்வாய், சனி மற்றும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய ஸ்தானம் உப ஜெயஸ்தானத்தில் 11வது வீட்டில் இருக்கின்றார். அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. மேஷராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு மனசு சொல்லலாம். யார்ட்டையும் போயிட்டு கீழே இறங்கிலாம் பேச மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இதுதான் விஷயம் அப்படின்னு பேசக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். அதனால பார்த்தோன்னா அவங்க கெட்டவர் என்று எடைப்படாதீர்கள். நேர்மையாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும். அதனால அவங்க கிட்ட நம்ம மனம் விட்டு பேசினால் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுடைய இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது வியாபாரம் செழிக்கும், பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். இன்றைய தினத்தில் அதாவது புதிய புதிய பொருட்களை வீட்டிற்கு வாங்கி நிரப்புவீர்கள். இன்றைய நாளில் அதாவது கொஞ்சம் செலவு ஆகும், இருப்பினும் அதற்கேற்ற வருவாய்களும் வந்து சேரும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 10வது இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது கர்மஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உடன் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் பயணிக்கின்றார். சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி ஆவதால் சனி பகவான் தங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது லாபஸ்தானத்தில் கூடிக்கொண்டிருக்கின்றார். இருப்பினும் புதன் பகவான் நீச்ச பலத்துடன் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. கவலை வேண்டாம். கூடுமானவரை உங்களுடைய அதாவது சொல்லுவாங்க தன்னம்பிக்கையாலும் தன் முயற்சியாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று உருவாக்குவார்கள். இன்றைய தினத்தில் பண வரவுக்கு நிச்சயமாக பங்கம் ஏற்படாது. பொதுவாக நீங்கள் தாய் மீது அன்பு கொண்டவர். அவருடைய நலனுக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இறங்கி செல்லக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் என்று நல்லதே நடக்கும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அந்த புதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். மற்றும் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார்.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது ஆட்சி பெறுகின்றார். இதனால உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மையே நிகழும். குறிப்பாக இன்று உங்களுக்கு அதுவும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்றும் வெளிநாடுகளுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு மட்டுமின்றி அதாவது சின்ன சின்ன பயணங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று அவருடைய நிலை ஆட்சி பெறுவதால் உங்களுடைய தாயாரின் உடல் நலம் முன்னேறும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அது மிக சிறப்புன்றே சொல்லலாம். அதனால் வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபத்தினை நீங்கள் அடைவீர்கள். அஷ்டமஸ்தான அதிபதி சனி ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு நித்திய கண்டம் போனாயுன்ற மாதிரியும் வரும். சிறு சிறு காயங்களுடன் தப்பிப்பீர்கள். இன்றைய தினத்தில் குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதிக்கு அடுத்த ஸ்தானம் என்று பார்த்தீர்கள் என்றால் பாக்கியஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் சந்திருக்கின்றார்கள். அதனால் பல்வேறு விதங்களில் தங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அதாவது தன, குடும்ப, வாக்குஸ்தானமான புதன் ஸ்தானாதிபதியோடு சூரியன் மற்றும் ராகுவும் இணைந்துள்ளார்கள். இவ்வாறு இணைந்துள்ளதால் பண வரவுக்கு நிச்சயமாக பங்கமில்லை என்று சொல்லலாம். ஏதாவது வகையில் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக பண வரவு வந்து சேரும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். விருந்து விழா என்று செல்வீர்கள். இன்று ஒரு சிலரது வாழ்க்கை நிலை மிக உயரும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பணம் வந்து சேரும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் ராகு உடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் சம சப்தம ஸ்தானமான 7வது இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் இருப்பதால் தம்பதிகளிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் உண்டாகும். மிகவும் கவனம் தேவை. உங்களுடைய
அதாவது கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது அதிபதி அவர் அஷ்டமஸ்தானத்தில் குடியிருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கின்றார். இவ்வாறு பார்க்கறதுனால என்ன பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கும்போது பணவரவுக்கு தொய்வில்லை, அதிகமான பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு, திடீர் அதிர்ஷ்டங்கள் நேரிடும், எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு பெரிய அளவிற்கு ப்ரமோஷன் ஆகக்கூடிய நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய், சூரியன், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் செவ்வாயுடனும் சனியுடனும் சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார். 5வது இடம் என்றாலே பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கிறது. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் 5வது வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் லாபங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதாவது யூனிஃபார்ம் லைனில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு, உதாரணமாக காவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள், இந்த ஒரு யூனிஃபார்மிட்டியோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமான பணம் வந்து சேரும். நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக வாழ்க்கை அமையும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் நிகழ்கிறது. சந்திராசிரமம் என்றாலே நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி கௌரவ குறைச்சலாக உங்களை நடத்துவார்கள். ஆதலால் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம். அப்படியே அத்தியாவசிய தேவைகளாக இருந்தால் மட்டும் செல்லுங்கள். இன்று சந்திராசிரமம் என்றாலே மனதில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தினமாக உள்ளது. இந்த குழப்பங்களை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இறைவனை பிரார்த்திப்பது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பார்க்கலாம்னு வெளியிடங்களுக்கு சென்றீர்கள் என்றால் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சிறப்பான ப்ரோக்ராமாக இருக்காது. அவர்களால் உங்களுக்கு பிரச்சனையே நிகழும். இன்றைய தினத்தில் குறிப்பாக அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, அவரு சுகஸ்தானத்தில் இருக்காங்க. இதனால வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போங்க வாங்க. அதுவும் சந்திராசிரமம் வேற. சின்ன சின்ன காயங்கள், விபத்துகள் வருவதற்கு ஏற்ற நாளாக உள்ளதால் இன்று எதையும் முக்கியமான சுப காரியங்களை குறிப்பாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி மற்றும் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம். இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கூடுமான வரை குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு சிலரது காதல்கள் தோல்வி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் இன்று கிட்டும். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய நாளில் ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் அவர்களது துறையில் மின்னுவார்கள், அதாவது ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். இன்று பிள்ளைகளால் பல விதங்களிலும் நட்புகள், அதாவது நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானிப்பது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். 7.5 சனி இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் அதாவது முக்கியமான கிரகம் செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் உங்கள் தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், அதாவது அந்த சந்திரன் இருக்காங்களே, சந்திரன் களத்திரஸ்தானாதிபதி, அந்த சந்திரனுக்குடைய பக்கத்து வீடு தாங்க சூரிய பகவான். சூரியன் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். இதனால் உங்களுக்கு தனியான ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் எழக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று வருவார்கள். இன்றைய தினத்தில் இரும்பு வியாபாரம் செழிக்கும். இன்றைய தினம் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த இலக்கை எட்டுவீர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். உடன் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் குடியிருக்கின்றார்கள். உங்கள் தனஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் சந்திருக்கின்றார்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்று குறிப்பாக உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான காலகட்டம். உங்கள் இலக்குகளை நீங்கள் எட்டுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவதால் தந்தையாரால் பிரச்சனைகள் உண்டாகும். கவனம் தேவை. கண் ஒளி பாதிக்கும், அதாவது கண் பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் மெடிக்கல் செக்கப் செய்து வருவது மிக நல்லது. பல்வலி ஒரு சிலருக்கு வந்து போகும்.
இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயனாரை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கின்றார். உடன் ராகு மற்றும் சூரியனும் இருப்பதாலும் புதாதிய யோகத்தை நீங்கள் அடைகிறீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு, அதாவது ஆடிட்டர் என்று சொல்லக்கூடிய வங்கி பணிகள், இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை எட்ட முடியும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் அருமையாகவே உள்ளார். அதாவது விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுகின்றார். வீண் விரயங்களை தவிருங்கள், சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இன்று வெளிநாடு பிரயாணங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.